சாரி சொன்னா போதாது, மன்னிப்பு கேட்டா போதுமா, எல்லாம் கேட்டாரு. அந்த மன்னிப்பை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்க தயாராக இல்லை. இத பத்தி எல்லாம் யாருங்க பேச முடியும்? இதெல்லாம் பதில் சொல்றதுக்கான தகுதி இல்லாத விஷயம். அருணாச்சலம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து விட்டு வந்தோம். அதுவும் மிக மர்மமான முறையில எந்தவித தெளிவும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு பெற்றோர்களுக்கும் தெரியாம ஒரு மூடு மந்திரமாகத்தான் பல கதைகள் ஒவ்வொரு நேரமும் ஜோடிக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு முறை யாராவது தாக்கப்படும் போது, கன்னியாகுமரியில நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளிகளாக, அவர்கள் ஏதோ தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்களை போல பல கதைகள் ஜோடிக்கப்படுகிறது. இந்த அருணாச்சலத்தோடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எங்களை தொடர்ந்து பயமுறுத்திட்டு இருக்கு காவல்துறை, உங்க மேல வழக்கு போடுவோம், நீங்க ஒரு நியாயம் கேட்டு போராடினால் உங்களை கைது செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு அவங்க ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு தன்னுடைய பிள்ளையை இழந்த குடும்பம் ஒரு பயத்தோடு ஒரு அச்சுறுத்தலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இது இத்தனையும் தாண்டி காவல்துறையை தன்னிடம் நேரடியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. இதுவும் இந்த லிங்கராஜ் அவர்களுடைய குடும்பம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் கூட பதிவு செய்வதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அதுல ஈடுபட்டிருக்காருன்ற ஒரே காரணத்திற்காக இங்க தூத்துக்குடியில இருக்கக்கூடிய காவல்துறை அவருக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என்று ஒன்று இருக்கா, இல்லைன்னா அது சில பேருக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதா 70 நாள்ல அப்படின்னு எனக்கு தெரியல. எத்தனை நடக்கும் ஒரு நாளைக்குன்னே கணக்கு வழக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலதான் இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது. ஆனா இதற்கும் அமைதிதான் நமக்கு பதிலா கிடைக்கும். சாரி சொன்னா போதாது, மன்னிப்பு கேட்டா போதுமா, எல்லாம் கேட்டாரு. அந்த மன்னிப்பை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்க தயாராக இல்லை. நேரடியாக அமைச்சர் அங்கே அனுப்பப்பட்டார். அந்த குடும்பத்திற்கு நியாயம் வழங்கப்பட்டது. அங்க அது குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் பதவியிலிருந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த குடும்பத்திற்கு முதலமைச்சர் நேரடியாக அவர்களோடு பேசி ஆறுதல் சொன்னார், மன்னிப்பு கேட்டார். ஆனா இன்னைக்கு அவங்க கிட்ட பேச கூட இல்ல, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட இல்ல, பதில் கூட, நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூட சொல்றதுக்கு அங்க யாரும் தயாராக இல்லை. இத பத்தி எல்லாம் யாருங்க பேச முடியும்? இதெல்லாம் பதில் சொல்றதுக்கான தகுதி இல்லாத விஷயம்.